Hi students, welcome to KC Botany. நாம் இந்த இடத்துல 11th chemistry தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் பப்ளிக் எக்ஸாம்ஸோட இயர் கொஷின். ஸோ நிறைய பேர் வந்து சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி இதை நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம், அதற்கான வீடியோ தான் இது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒவ்வொரு யூனிட்லையும் என்னென்ன கொஷின்ஸு இயர் வைஸாக சரிங்களா, எந்த இயரில் எந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பாருங்கள். மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸை நல்லா பார்த்து வச்சுங்க. ஆல்ரெடி நம்ம டாப் 30 அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் 3 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு லெசனுக்கும் 5லேருந்து 6 கொஷின் மினிமமாக இருக்கிறது அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸை பார்க்கலாம், நான் லிங்க்கில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் அதோட பிடிஎஃப்மே இருக்குது. ஸோ இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர்ஸ் வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 1 மார்க்ஸ் மட்டும்தான் இருக்காது. இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. போத் தமிழ் மீடியத்துக்கு நான் லிங்க் தரேன் சரிங்களா. 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுங்கள், ஆனால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணுறது கிடையாது. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு இது எல்லாமே படிச்சிருங்க. ஒரு நாள் தான் நமக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய நாளை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. இது படிக்க முடியலனாலும் நம்ம டாப் 30 அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ண கொஷின்ஸை ஃபஸ்ட்டு மறக்காமல் படிச்சிருங்க. ஸோ அதை பார்த்தினாலே எல்லாமே கவர் ஆகி தான் இருக்கும் சரிங்களா. அதே போல் எந்த யூனிட்டில் கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்களோ அந்த யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன யூனிட் வந்து படிக்கலாம், எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது எல்லாமே படித்து வச்சிங்க சரிங்களா. அதே போல் இயர் கொஷின்ஸு ஒரு 2-3 இயர் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதுவும் சேம் தான் சரிங்களா. ஏன்னா அதில் வந்து 1 மார்க்ஸோடு இருக்கும், இதில் 1 மார்க்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இன்டீரியர் 1 மார்க்ஸ், இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இன்டீரியர் 1 மார்க்ஸை தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியாச்சு. நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்க, டவுன்லோட் பண்ணிங்க சரிங்களா. அல்லது வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து அதோட பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறேன், ரீசன் கூட பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுங்க. யூனிட் வைஸாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சொல்கிற கொஷின்ஸை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. நான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னா தமிழ் மீடியத்துக்கு வந்து சாப்டர் வைஸாக ஒரு 10 to 15 கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அதை வந்து பாருங்கள். ப்ளஸ் வந்து இதை பாருங்கள், எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா. இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கலாம். இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூனிட் 10ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு, இதுக்கு முன்னாடி கேட்டது. இந்த விபி கொள்கையெல்லாம் நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து யூனிட் 11ல் இருக்கக்கூடியது. ஸோ நம்மளை ஒரு சில முக்கியமான கொஷின் ஃபைனல் டைமில் வீடியோவாக எடுக்க முடியாத எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.